திருக்கோவிலூர் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து 2வது நாளாக இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக அன்னார் தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி, எச்எம்எஸ், பிஎம்எஸ், எம்எல்எஃப், பாட்டாளி தொழிற்சங்கம், தேமுதிக தொகுதி சங்கம் உள்ளிட்ட 24 சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கங்கள் சார்பில் தமிழகம் முழுவதும் நேற்று 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து அரசு சார்பில் நடைபெற்ற பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படாததால் ஏற்கனவே திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என தொழிற்சங்கத்தினர் அறிவித்தனர். அதன் அடிப்படையில் நேற்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கண்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிக்கு செல்லாமல் புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2வது நாளாக இன்று விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் இயங்கி வரும் திருக்கோவிலூர் போக்குவரத்து பணிமனையில் காலை நேரத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு தமிழக அரசுக்கு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். இதில் அரக்கண்டலூர் காவல் ஆய்வாளர் சித்ரா தலைமையிலான காவல்துறையினர் போக்குவரத்து பணிமனையில் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.